ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் பீட்டை ஒரு தீம் பார்க் போனோம், வாட்டர் பார்க்கு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் ஒரு 8:15 வேன் வந்துருச்சு, கிளம்பிட்டோம். பக்கத்தில் போகிற வழியில் ஒரு கடையில் டிஃபன் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பிட்டோம். லீவுங்கிறதுனால ரோடு ஃப்ரீயாக இருந்தது. ஒரு 20 மினிட்ஸில் போயிட்டோம். இந்த வாட்டர் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்குது. வாகைக்குளம் நியர் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பெரியவங்களுக்கு வந்து 750 வித் லஞ்சு, 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 500 வித் லஞ்சு, 5 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ. நாங்கள் ஒரு 9:30 போனதுனால உள்ள அலௌடு இல்லை. வெளியே உட்காந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 9:45 வேனை உள்ளே விட்டாங்க. லாஸ்ட்டில் பார்க்கிங்க்கு போயிருங்கன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் பேக் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோம். அங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் நல்லா தெரிஞ்சுது. இன்னும் வந்து ட்ரை கேம்ஸ்லாம் வரல, ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயருக்குள்ளே அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். காரை பார்க்கிங் விட்டுட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம். கரெக்டாக 10 o'clock தான் உள்ளே விடுவோன்னு சொன்னதுனால கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருந்தோம். நல்லா பெரிய ஏரியாவாகவே இருந்தது, கூலிங்காக இருந்தது, மரம்லாம் வச்சுருந்தாங்க. கரெக்டாக 10 மணிக்கு உள்ளே விட்டுட்டாங்க. பேக்லாம் செக் பண்ணிவிட்டு கையில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. சரி, எல்லோரும் குளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு ஃபோனை லாக்கரில் வச்சலான்னு போனேன். நல்லா பெரிய ஸ்விம்மிங் பூல், அப்புறம் குட்டி ட்ரீ, அந்த வாட்டர் ட்ரீ, அப்புறம் தண்ணி விழுற பக்கெட்டு, ரெயின் டான்ஸஸ், ஸ்லைடு எல்லாமே இருந்தது. நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்தது. சரி, நம்ம ஃபோனை உள்ளே வச்சுட்டு குளிக்க போயிடலான்னு சொல்லி லக்கேஜ் இருக்க இடத்துக்கு போயிட்டோம். லாக்கரோட லக்கேஜும் அன்லாக் லக்கேஜு ஸ்டோரேஜு ரெண்டுமே இருந்தது. நாங்கள் ஃபோனு ஹேண்ட்பேக்லாம் வைக்கிறதுக்கு ஒரு லாக்கரை எடுத்துக்கிட்டு பேக்கெல்லாம் ஓப்பன் லாக்கரில் வச்சிட்டோம். ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. ஒரு ஆளுக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி பிரியாணியும் வெஜிடபிள் குருமா, தயிர் பச்சடி இருந்தது. எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வாங்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லாவே இருந்தது. சாப்பிட்டோன்னே குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 2 மணிக்கு குளிக்க போனோம். சரி, ஃபால்ஸுக்கு போகலாம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸுக்கு போயிட்டாங்க. இங்கே படிக்கட்டு மாதிரி இருந்தது, என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னா சீட்டிங்லாம் அழகாக கொடுத்துருந்தாங்க. இங்கே உட்காந்து வியூ பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் வெயில் இருந்ததுனால அந்த சீட்டிங்கில் இருக்க முடியல. ஃபால்ஸ் நல்லா ஃபோர்ஸாக நீட்டாக க்ளீனாக இருந்தது. ஃபால்ஸ் முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஸ்லைடுக்கே போயிடலான்னு கொஞ்சம் நேரம் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஒரு மணிக்கு மேலே கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. 4 மணிக்கு இதை விட நல்லா கூட்டம் இருந்தது. நல்லா பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. சாங்ஸ் வந்து கண்டினியூஸாக டிஜே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபேமிலியாக டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். திருநெல்வேலி, தூத்துக்குடியில் உள்ளவங்க சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இது நல்ல இடம். ப்ரைஸுமே பெஸ்ட்டாக இருந்தது. லஞ்சோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்லா இருந்தது. ஒரு 3:30 4 o'clock முடிச்சுட்டு எல்லோரும் மேக்கப் பண்ணி ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஈவினிங் வந்து டீ மட்டும்தான் இருந்தது. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டதுனால பக்கத்தில் இருக்க கேப்சி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம். ஹோட்டல் மட்டும்தான் நினச்சோம். ஆனால் அங்கே உள்ள நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருந்தது. ஆர்டிஃபிஷியல் யானை, அப்புறம் லைட்டிங் ட்ரீ, தாஜ்மஹால், அப்புறம் நிஜ ஒட்டகம், அப்புறம் ட்ரெயின், அந்த த்ரில்லிங் வாக்கு, வுட் ஹவுஸு, ஃபிஷ் டேங்க்கு, பால் ஹவுஸு, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்லைடிங், அப்புறம் டேஷிங் காரு, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு உள்ளே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். சிக்கனு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பன்னீர் பக்கோடா, வெங்காய பக்கோடா, ஜூஸ் வேணுங்கிறதுக்கு ஜூஸு, அப்புறம் காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு 4:30 5 மணி வரைக்கும் ஆகிடுச்சு. சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரி, கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்தால் எங்கேருந்து வந்தது இவ்வளோ கூட்டம் மாதிரியா அவ்வளோ கூட்டம் இருந்தது. சைக்கிள்லாம் வேறு வெளியில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. சைக்கிள் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டபுள் சீட் சைக்கிளு, அப்புறம் குட்டி பசங்களுக்கு குட்டி சைக்கிளு, அப்புறம் பழைய கால மாடல் சைக்கிளு, ஸ்கேட்டிங் எல்லாமே இருந்தது. பசங்க நாங்கள்லாம் கொஞ்சம் நேரமாக விளாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பெரியவங்கள்லாம் சின்ன பசங்களை விளாட விட்டுட்டு பெரியவங்க உட்காந்து பார்க்குற மாதிரி நிறைய சீட்டிங்லாம் அழகாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வெளியில் ரெஸ்டாரண்ட் வேறு இருந்தது, கார்டன் ரெசார்ட் மட்டும் மாதிரி இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் வெளியே வரும்போது நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பசங்கள்லாம் விளையாண்டுட்டு ட்ரெயின் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொன்னதுனால அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். கரெக்டாக 6 மணிக்கு ட்ரெயின் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அலௌடுன்னு நினச்சோம். ஆனால் அந்த அண்ணன் நீங்களும் ஏறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வராதவங்கள விட்டுட்டு நாங்கள் மட்டும் 2 ரவுண்டு சுற்றி வந்தாங்க. என் பையன் கூடயே அப்படியே பாய் சொல்லிகிட்டே வந்தான். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணி போல் கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் செம டயர்ட் ஆகிடுச்சு.
திருநெல்வேலி தூத்துக்குடியில் வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.